Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் 11th standard accountancy unit 12ஓட short answers தான் பார்க்க போகிறோம். Final accounts of sole proprietor 1 இந்த சாப்டரோட short answers தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணியும் வரும் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் வரும். ஸோ உங்கள் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First one, what are final accounts? What are its constituents? Page number 240 இருக்கு. 240 இங்க. Final accounts are usually prepared at the end of the accounting period on the basis of balances of ledger accounts shown by the trial balance. Final accounts எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் பீரியடோட எண்டில் லெட்ஜரோட பேலன்சஸ் அண்ட் ட்ரையல் பேலன்ஸோட பேலன்சஸ் வச்சு தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட் ஷோன் பை ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் காமிக்கிற லெட்ஜர் பேலன்சஸ் எல்லாம் ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸுன்றது ரெண்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் த ஃபாலோவிங்: இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட். இப்போது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டோட இன்னொரு நேம் தான் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ஆன்சர் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நான் மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் இருக்குது. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் மென்ட் பை க்ளோசிங் என்ட்ரிஸ்? ஒய் ஆர் தே பாஸ்ட்? இது உங்கள் பேஜ் நம்பர் 241 இருக்குது. க்ளோசிங் என்ட்ரிஸ்னால் என்ன, எதுக்காக அதை பாஸ் பண்ணுறாங்க? Balances of all the nominal accounts are required to be closed on the last day of the accounting year to facilitate the preparation of trading and loss account. நாமினல் அக்கௌண்ட்ஸ்னால் நம்மளுக்கு லாஸஸ் கெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட பேலன்சஸ் எல்லாமே அக்கௌண்டிங் பீரியடோட எண்டில் நம்ம காமிச்சாகணும். எதுக்காகனா அதை வச்சு தான் நம்மளால் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். It is done by passing necessary closing entries in the journal proper. Purchases has debit balance and purchases returns as credit balance. At the end of the accounting year, the balance in purchase return account is closed by transferring to purchase account. இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போது ஒரு பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னா அதை நம்ம டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பர்ச்சேஸை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா க்ரெடிட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர், இந்த இயர் முடியும் போது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸோட பேலன்சஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும்னா சேல்ஸ் அக்கௌண்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி க்ளோசிங் என்ட்ரிஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆன் த ஹோல் க்ளோசிங் என்ட்ரிஸ்னால் என்னென்னா நாமினல் அக்கௌண்ட்டோட பேலன்சஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்டிங் பீரியடோட எண்டில் தேவைப்படும். எதுக்காகனா ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதனால க்ளோசிங் என்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன், வாட் இஸ் மென்ட் பை கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட்? கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன, நெட் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு gross profit. If the amount of sales exceeds the cost of sold, the difference is gross profit. இதோட ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகே, நம்மளோட சேல்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை விட அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் gross profit. சேல்ஸுன்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம விற்றுட்டு நம்மளுக்கு வர காசு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா நம்மளோட செலவுகள், அந்த குட்ஸு வாங்குறதுக்கான செலவுகள்லாம் இருக்குல்ல, அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ சேல் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பண்ணால் வர்றது தான் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ நெட் ப்ராஃபிட்னா என்னென்னு பார்க்கலாம். இஃப் த டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட் ஆஃப் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எக்ஸீட்ஸ் த டெபிட் சைட், the difference is termed as net profit.
இப்போ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. அதில் உங்களோட கிரெடிட் சைடு அதிகமாக இருந்து உங்கள் டெபிட் சைடு கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் நெட் ப்ராஃபிட். அதாவது ப்ராஃபிட் கிரெடிட் சைடில் வந்ததுன்னா நெட் ப்ராஃபிட். Fourth one, balance sheet is not an account. Explain. 254ல இருக்கு. கீழே characteristics இருக்குல்ல அதுதான். A balance sheet is a part of final accounts. However, the balance sheet is a statement and not an account. It has no debit or credit sides, and as much the words to and by are not used before the names of the account shown therein. Balance sheet தான் ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட பார்ட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டும் ஒரு பார்ட் தான். ஹவெவர் பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டேட்மெண்ட்டு தான் காமிப்போம், அக்கௌண்ட்டை காமிக்கவே மாட்டோம். இதில் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி டு பை இந்த டேர்ம்லாம் யூஸே பண்ண மாட்டோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் இஸ் அ சம்மரி ஆஃப் பர்சனல் அண்ட் ரியல் அக்கௌண்ட் which have balances. பேலன்ஸ் ஷீட்டில் பர்சனல் அண்ட் ரியல் அக்கௌண்ட்ஸோட பேலன்சஸ் மட்டும்தான் இருக்கும். பர்சனல் அண்ட் ரியல் அக்கௌண்ட்ஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ் ஆர் ஷோன் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் known as assets. பர்சனல் அண்ட் ரியல் அக்கௌண்ட் மட்டும்தான் காமிப்போம் பேலன்ஸ் ஷீட்டில். அந்த பர்சனல் அண்ட் ரியல் அக்கௌண்ட்லேயும் டெபிட் பேலன்ஸில் வரது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் காமிப்போம். அதுக்கு பேர் தான் அசட்ஸ். அதே மாதிரி பர்சனல் அண்ட் ரியல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு பேலன்சஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமிப்போம். அதுக்கு பேர் தான் லயபிலிட்டிஸ். இஃப் த டோட்டல் ஆஃப் இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்னா என்ன, எப்படி பண்ணுறோம், எது எது வருது எது எது வரலை அதுதான். இஃப் த டோட்டல் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் மஸ்ட் பி ஈக்குவல். பேலன்ஸ் ஷீட்னாலே ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் கண்டிஷன். If the total are not equal, it indicates existence of error. சப்போஸ் உங்கள் டோட்டல் வந்து கரெக்டாக வரலை, பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா அது தப்பு, நீங்கள் போட்டது எரர், அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். It must satisfy the accounting equation, that is asset is equal to capital plus liability. இது எப்படி இருக்கணும்னா அசட்டோட வேல்யூவும் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் டுவெல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் த பர்டிகுலர் டேட் அண்ட் நாட் ஃபார் த ஃபிக்ஸட் பீரியட். பேலன்ஸ் ஷீட்டுன்றது ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் கண்டுபிடிப்பாங்க, ஃபிக்ஸட் பீரியடில் கிடையாது. ஃபிக்ஸட் பீரியட்னால் இப்போ 4-5 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி கிடையாது, ஒரு பர்டிகுலர் டேட்டில் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட். இட் டிஸ்க்ளோசஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். இட் கிவ்ஸ் த பேலன்சஸ் ஒன்லி ஃபார் த டேட் ஆன் விச் இட் இஸ் ப்ரிப்பேர்ட். அந்த டேட்டில் எந்த டேட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த டேட்டுக்கான பேலன்சஸ் தான் இதில் நம்மளால் பார்க்க முடியும். இட் ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் அக்கார்டிங் டு த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வழியாக இது என்ன காமிக்க வருதுன்னா, பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன், நம்ம பிஸ்னஸ்கிட்ட எவ்வளோ அசெட் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டி இருக்குது, அது மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அ பேலன்ஸ் ஷீட். இது உங்கள் பேஜ் நம்பர் 254 இருக்குது. த மெயின் பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அ பேலன்ஸ் ஷீட் இஸ் டு அசர்டைன் the true financial position of the business at the particular point of time. மெயின் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸே நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். அந்த பர்டிகுலர் டைமில் நம்மளோட பிஸ்னஸ் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் பேலன்ஸ் ஷீட். இட் ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிங் த காஸ்ட் ஆஃப் வேரியஸ் அசட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சச் ஆஸ் அமௌண்ட் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, அமௌண்ட் டியூ ஃப்ரம் டெட்டாஸ், அமௌண்ட் ஆஃப் ஃபிட்டிஷியஸ் அசட்ஸ். Moreover, as assets and liability of similar nature are grouped and presented in balance sheet, a comparative study of these assets and liability is facilitated. It helps in comparing the various liability of a business. நம்ம பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளோட காஸ்ட் எல்லாமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். எப்படின்னா நம்மளுக்கு செலவு, இந்த க்ளோசிங் ஸ்டாக், அமௌண்ட் ஃப்ரம் டெட்டாஸ், ஃபிட்டிஷியஸ் அசட்ஸ், இது எல்லாத்தோட காஸ்ட்டும் நம்ம அசட் அண்ட் லைபிலிட்டியோட நேச்சரில் வருதா அப்படின்னு பார்த்து நம்மளால் ஈஸியாக கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிங் த liabilities ஆஃப் அ பிஸ்னஸ்.
இன்னும் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்படின்னு ஈஸியாக நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் வழியாக தெரிஞ்சிடும். It helps in finding out the solvency position of a firm. இந்த firm எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். The firm's solvency position is favorable if the asset exceeds the external liability. ஒரு firm வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது ஃபேவரபுளாக அப்படின்னா அசட்ஸ் வந்து லையபிலிட்டியை விட அதிகமாக இருக்கணும். அதாவது நம்மக்கிட்ட இருக்க சொத்து நம்மளோட கடனை விட அதிகமாக இருக்கணும். A firm's solvency position is not favorable. எப்போ அது நல்லா இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் liability exceeds the assets. நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்களை விட வெளியில் இருக்க வாங்கின கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அந்த பொசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இருந்து ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். 6th ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் மென்ட் பை குரூப்பிங் அண்ட் மார்ஷலிங் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இது பேஜ் நம்பர் 255 இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். The asset and liabilities shown in the balance sheet are grouped for and presented in a particular order. ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. The term grouping means showing the item of similar nature under a common heading. Groupingனா ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே என்னென்ன வருதோ அது எல்லாமே குரூப் பண்ணி ஒரு காமனான ஹெட்டிங் கீழே கொண்டு வர்றது தான் குரூப்பிங். For example, the amount due from various customers will be shown under the head sundry debtors. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. அவங்களால நம்ம என்ன சொல்லுவோம், சன்ட்ரி டெட்டாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கடன் கொடுத்துருக்கோன்னா அவங்க நம்மளுக்கு சன்ட்ரி டெட்டாஸ். ஸோ அந்த ஹெட்ஸ் கீழே எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே இங்கே குரூப் பண்ணி அனுப்பிடுவாங்க. சிமிலர்லி அண்டர் த ஹெட் கரண்ட் அசட் த பேலன்ஸ் ஆஃப் கேஷ், பேங்க், டெட்டாஸ், ஸ்டாக் அண்ட் அதர் கரண்ட் அசட்ஸ் வில் பி ஷோன். அதே மாதிரி கரண்ட் அசட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் கீழே நம்மக்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, டெட்டாஸ்னால் நம்மளுக்கு கடன் கொடுக்குறவங்க எவ்வளோ காசு கொடுக்கணும், ஸ்டாக் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அண்ட் அதர் கரண்ட் அசட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது. ஸோ ஆன் த ஹோல் குரூப்பிங் அண்ட் மார்ஷலிங் ஆஃப் அசட்ஸ்னால் ஒரு அசட்டை பர்டிகுலர் குரூப்பில் ப்ரெசன்ட் பண்ணி ஒரு சிமிலர் ஒரு காமனான ஹெட்டிங் கீழே எல்லாமே போடுறது தான் குரூப்பிங் ஆஃப் அசட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இப்போ 12th சாப்டர் வரைக்கும் இருக்க எல்லாம் வெரி ஷார்ட் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு 2 சாப்டர் தான் இருக்குது, அதுவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தியரி சப்ஜெக்ட்ஸ் தியரி பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.